டேய் அருணாச்சலம். அம்மா சொல்லுங்கம்மா. அருணாச்சலம், சாப்பாடு ரெடியா? இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குமா? சரி, சீக்கிரம் ஆகட்டும். சரிங்கம்மா. சித்தி, நீங்க செஞ்ச தப்ப நான் பார்த்துட்டேன். பார்க்க கூடாதத பார்த்துட்ட, பொத்திட்டு போடா. அதை நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். போடா போடா போக்கத்தவனே. சித்தி, சத்தியம் தான் ஜெயிக்கும். பொம்பளைங்களோட சாதுரியம் தாண்டா ஜெயிக்கும். பார்க்கலாமா? பாரு, உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னங்க, என்ன காப்பாத்துங்க. என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க? என்னம்மா, என்னாச்சு? என்னங்க, மணி யாருங்க? என் மகன். நான் யாருங்க? அவனுக்கு சித்தி, அம்மா மாதிரி. உங்க மகன் மணி என் மேலயே கை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். நான் சொல்றது உண்மைங்க. அவன் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். உன்ன இந்த வீட்ல நான் இருக்கேன், அவன் இருக்கணும். போய் என்னடா அவ போய் சொல்றா. அவ பேச்ச நம்பாதீங்க. அப்பா நான் வாயை மூடு. ஏய், கேளுங்க. என்ன நடந்தது சொல்லு. இவன் என் மேல சொல்ற எல்லா அபாண்டத்தையும் கேளுங்க. சொல்லு, தைரியமா சொல்லு. அநியாயமா என் மேல பழிய போடுறான். கேட்டியாடா? கேட்டியா? அவ சித்தி இல்லடா, உனக்கு அம்மா மாதிரி. அசிங்க முடிச்சவன. அவ அழுது நான் ஒரு நாள் பார்த்ததில்ல. டேய் மணி, நீ என்ன பண்ணி இருப்பேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இல்லப்பா. என்னடா இல்ல? நான் சொல்றது கேளுங்கப்பா. என் கண்ணு முன்னால இருக்க கூடாது நீ. ஏய், வெட்டி கொன்னுருவேன். போடா வெளிய. வெளியில போடா. நீ உண்மையை தான் சொல்றியா? இந்த பார், நீ சொல்றது உண்மையா இருந்தா அவன் அங்கேயே வெட்டி போட்டுரு. டேய் மணிவண்ணா, நீ எங்க போற, என்ன பண்றன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒழுங்கா இல்ல, என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்க. டேய் நீ போ. இப்படி ஏதாவது மிரட்டி வெளியே அனுப்பினாதான் நம்ம ஜாலியா இருக்க முடியும். சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யற சரியான ஆளு தாங்க சரி, நீங்க. இப்படி பேசி நேரத்தை வீணாக்காத. பாட்டிய பாக்குறேங்கிற சாக்குல அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வரதே உன்னை பாக்குறதுக்காக தான் கிச்சா. நீ இங்கே வரலன்னா நான் உன்னை பார்க்க வந்திருக்க போகிறேன். என்ன அங்கே வந்து உங்கள் அப்பா மற்ற ஆளுகள்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம லவ் மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். வெரி குட். நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லு. சரி, இப்படியே எவ்வளவு தூரம் தான் நடத்தியே கூட்டிட்டு போக போற? நீ என்ன மகாராணியா? இப்பயே நடந்து பழகிக்கோ. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. புரியுதா? ஐயோ, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது கிச்சா. சரி சரி, காலம்புறம் உன்னை நான் தான் சுமக்க போகிறேன். அதுக்கு இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். நல்லா கட்டியா பிடிச்சிக்க. பாத்து கிச்சா, நான் கீழே விட்டு போறேன். வலிக்கிறாத. நல்லா பிடிச்சிக்க. கை வலிக்குது, விட்டு விட்டு நான் நடந்து வரேன். லீவ்ல பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன என் பொண்ணு அங்க என்ன பண்றானே தெரியல. எதுக்கும் ஒரு கண்ணு போய் பார்த்துட்டு வா. சரிங்க முதலாளி, நான் பார்த்துக்கிறேன். மணிவனோட போக்கூட கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு. சின்ன வயசுல பசங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நான் ஆடாத ஆட்டமா என்ன? நீ போய் பார்த்துட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. போயிட்டு வா. சரிங்க. டேய் மணிவண்ணா, மணிகண்ட நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் விதி தான். நீயும் சரியில்லைனா உன்னை என்ன வேணா பண்ணுவேன். உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. என்னுடைய பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் செய்த பாவத்துக்கும் மணி செய்த பாவத்துக்கும் மொத்தமா கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. எல்லாமே என் தலை விதி. உன் தங்கச்சிக்கு எய்ட்ஸ் வர நானும் ஒரு காரணமாயிட்டேன். என் தங்கச்சியோட நோய்க்கு உங்க பையன் மணிதான் காரணம். நீங்க எப்படி காரணமாக முடியும்? நானும் ஒரு பாவிதான். என் மகன் மணி தெரியாம செஞ்ச தப்புக்கு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
உங்க அம்மா கையால சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சா? ரொம்ப இழைச்சி. அதோ அங்க இருக்காங்கப்பா அம்மா, வாங்க போலாம். ஓ அவங்கதான் உங்க அம்மாவா? ஆமா ஆமா. இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போனேன், தோட்டத்தில் இருக்கிறதா சொல்லி இவ இங்கே கூட்டிட்டு வந்துட்டா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன விஷயமா? நேத்திக்கு நான் மாந்தோப்புக்கு போயிட்டு வந்தேனா, அப்போ விதவிதமா ட்ரெஸ் போட்டு வித்த காட்டுற ஒண்ணு என் மெத்தையில போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அழகு பார்த்து எடை போடாதீங்க, என் ஆடைய பார்த்து எடை போடாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி என் ஆசைய தள்ளி போடாதே செல்லம். நீ எனக்கு வரப்போற வெல்லம். வாடி. விடுடா. பைய வா. விடு. சொன்ன புரியாது உனக்கு? விடுடா. என்னடி? விடு. You வா. scoundrel. விடு. வாடிடா. என்ன நீ? விடுடா. யாருக்கு தப்பிடுவே நீ? காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. விடுடா. டேய் விடுடா. டேய் விடு. விடுடா. யோ டேய் விடு. ஏ மீனா, விடு. ஏ மீனா, what happened? ஒரு கனவு, கெட்ட கனவு. கனவு கனவு கனவு, எப்போ பார்த்தாலும் கனவு தானா? இப்போ நான் வந்திருக்கிறதே நிஜம்தாம்மா, நிஜம். ஏ என்ன நம்பு. அம்மா முதலாளி அம்மா. அஜேஷ், மனசை தளர விடாத. இப்ப அவளுக்கு முதல் தேவை உங்க குடும்பத்தோட அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் தான். எங்கே அவள் என்றே மனம் வாடி என் கப்பக்கலங்கே. ஏன் அக்கா 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 இந்தாங்கக்கா காப்பி. இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தங்க அச்சி மாதிரி தான் இருக்கு. வந்து வச்சுக்கிற உன்னைய. கையை கொஞ்சம் பிடிச்சு விடு. காலை கொஞ்சம் அமுக்கி விடு. என்ன காலைல இருந்து சாப்பிடவே இல்லையா? இந்த இழப்பு இழைக்குது. என்ன அழுத்துற? ஏன் கையை அழுத்து, இங்க அழுத்து. என்ன உடம்புல தெம்பு இல்லையா? கை வலிக்குதா? வேணி, நமக்குள்ள சண்டே வேண்டாம், சமாதானமா போயிருவோம். இனிமேட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ப்ளீஸ். பொம்பளைன்னா பூனை நினைச்சியாடா? புலிடா புலி. இனிமே தான்டா கிளைமேக்ஸ்.